ஸோ நவீன அறிவியல்னு இன்னைக்கு முன் வைக்கக்கூடிய பொய்கள் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அறிவியலையே வந்து ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் வந்து இன்னைக்கு வந்துச்சு. அறிவியல் தான் எல்லாமே என்று. ஆனால் அறிவியலையே மாத்தி திரிச்சு எழுதுவாங்க இந்த விஞ்ஞானிகள். எப்பன்னா எந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு நெறைய காசு குடுக்குதோ, அதுக்கு சார்பா வந்து அவங்க முடிவுகள குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1960கள்ல நீங்க பார்க்கலாம். கொழுப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று ஒரு கோஷம் வந்தது இல்லைங்களா? பல சர்க்கரை நிறுவனங்கள் வந்து 1960ஸ்ல வந்து சில விஞ்ஞானிகளுக்கு பணம் கொடுத்துச்சு நெறையா. ஆய்வு செய்ய வச்சுச்சு. அந்த ஆய்வுகள்ல வந்து சர்க்கரை வந்து இதய நோய்க்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு வந்து குறைவா காட்டப்பட்டுச்சு. கொழுப்பு மீது தான் அதிக குற்றம் சுமத்தப்பட்டுச்சு இல்லைங்களா? இதனால தான் பல பேர் என்ன செஞ்சாங்க மக்கள், கொழுப்பு சாப்பிடாதீங்க, குறைஞ்ச கொழுப்பு உணவு தான் ஆரோக்கியம்னு சொல்லி அந்த கருத்த பிரபலப்படுத்தி விட்டாங்க. ஸோ இதற்கிடையில சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய பல உணவுகள் வந்து இதுல குறைந்த கொழுப்பு இருக்குதுங்க சொல்லி வித்து நெறைய லாபம் பார்த்தாங்க. ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த நிறுவனங்களுடைய பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளிய வந்தபோது, இந்த ஆராய்ச்சியில பணத்துடைய தாக்கம் இருந்தது. இவங்களுடைய கைவரிசை இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விஞ்ஞானி சொல்லிட்டாரா அவ்வளோதான். கடவுள் சொன்ன மாரிப்பா. அப்படியே கண்மூடித்தனமா நம்பி சாக்கடையில போய் விழாம, அந்த ஆய்வுக்கு பணம் கொடுத்தது யார்? எந்த நிறுவனம் ஃபண்டிங் பண்ணுச்சு? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். அப்பதான் எது உண்மையான விஞ்ஞானம், எது பொய்யான விஞ்ஞானம் என்பது நமக்கு தெரியும். அடுத்து 2வது விஷயம் நம்ம பார்க்கலாம். சிகரெட் வந்து உண்மையாலுமே கெட்டதா? ஆபத்தானதா? என்ற சந்தேகத்த எழுப்புனாங்க இல்லைங்களா? ஒரு காலத்துல சிகரெட் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது சிகரெட் வந்து புற்றுநோயை ஏற்படுத்துது என்ற ஆதாரங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது மக்கள் மத்தியில. அப்ப நிறுவனங்கள் வந்து நேரடியா சிகரெட் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லல. அதை விட புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க? இதற்கு இன்னும் உறுதியான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க சந்தேகத்த. இதற்காக சில சயின்டிஸ்ட்க்கு நிதி குடுத்தாங்க. தங்களுக்கு சாதகமான விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்க. இதனால மக்கள் என்ன செஞ்சாங்க? உண்மையை ஏற்றுக்கொள்வ இ இதை வந்து ஏத்துக்கொண்டாங்க. பிறகுதான் வந்து அந்த நிறுவனங்களுடைய ஆவணங்கள்லாம் வெளியான போது, இது வந்து திட்டமிட்டப்பட்ட ஒரு செயல் என்று தெரிய வந்தது. ஸோ உண்மைய மறைக்கிறதுக்கு எப்போதும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லங்க. மக்களுக்கு சந்தேகத்த உருவாக்குனாலே போதும். அதிலேயே அவங்க உழன்று கொண்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் உண்மை வெளிய வராது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஈயம் என்று சொல்லுவாங்க. அது கலந்த பெட்ரோல். அ கார்கள்ல இயந்திரம் நன்றா இயங்க வேண்டும் என்பதற்காக பெட்ரோல் என்ன செஞ்சாங்க? ஈயம் வந்து சேர்க்கப்பட்ட ஒரு காலம் வந்துச்சு இல்லைங்களா? ஆனா ஈயம் வந்து மனித உடலுக்கும், குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப ஆபத்தானது. பின்னாடி தான் அது தெளிவாச்சு. ஸோ தொழில் நிறுவனங்களுக்கு இதனால நெறைய லாபம் கிடைச்சது இல்லைங்களா? ஸோ அது அது அதனுடைய ஆபத்துகள் குறித்து பல ஆண்டுகள் கழிச்சு தான் விவாதங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ரசாயனம் வந்து பாதுகாப்பானதா? இல்லையா? என்பது பற்றிய கேள்வி எழுந்தபோது கூட, தொழில் நலன்கள் அப்புறம் அரசியல் முடிவுகளுக்கு இதுல வந்து முக்கிய பங்கு வகிச்சுதுன்னு சொல்லலாம். பிறகு தான் வந்து ஈய மாசுபாட்டுடைய தீமைகள் பற்றிய அறிவியல் ஆதாரங்கள்லாம் அதிகமா வரும்போது, பல நாடுகள் வந்து ஈயம் கலந்த இந்த பெட்ரோலை வந்து படிப்படியா தடை செஞ்சாங்க. ஸோ உடலுக்கும், சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானதா என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு பொருள் வந்து தொழில்நுட்ப ரீதியா நெறைய அத வந்து ப்ரமோட் பண்றாங்க என்னும்போது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து ஹாஸ்பிட்டல் வந்து ஆஸ்பெஸ்டாஸ். ஆஸ்பெடாஸ் என்ற பொருள் வந்து கட்டடங்கள், தொழிற்சாலைகளுக்கு பல ஆண்டுகளாக பயன்படுத்தினாங்க. அது வந்து ரொம்ப மோசமானது என்பதால, இத வந்து நல்லதுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க இல்லைங்களா? ஆனா ஆஸ்பெஸ்டாஸ் வந்து அந்த தூசிய வந்து ரொம்ப நேரம் சுவாசிச்சா நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கும், மெசோதெலியோமா போன்ற கடுமையான நோய்கள் ஏற்படுத்தும் என்று பின்னாடி தான் தெளிவாச்சு. ஸோ தொழிலாளருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகரிச்சபோது, சில தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு? அதனுடைய ஆபத்தை குறைச்சு காட்டுறதுக்கு நெறைய ரிசர்ச்ச ஃபண்ட் பண்ணி அதற்கு சார்பா அடிச்சு விட்டாங்க. பின்னர் தான் ஆவணங்கள், ஆதாரங்கள் வெளிவந்தபோது இது தெரிஞ்சுது. இதுல இவங்களுடைய கைவரிசை இருக்குன்னு சொல்லி. ஸோ லாபம் கிடைக்கும் என்று ஒரு பொருளுடைய ஆபத்தை மறைக்கிறாங்கன்னா, அந்த ஆபத்து மறைந்து விடாது. உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வந்து தான் ஆகும் வெளியில இல்லையா? ஸோ இந்த மாரிலாம் வந்து ரிசர்ச் ஃபைண்டிங்க திருச்சி சொன்னாங்க. அடுத்தது வந்து லொபாட்டமி. மருத்துவம் என்ற பெயரில் நடந்த ரொம்ப பெரிய ஒரு தவறு இது. ஒரு காலத்துல வந்து சில மனநோயாளிகளுடைய மூளையில வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு, அதை வந்து அவங்களுடைய நடத்தையை மாற்றலாம் என்று மருத்துவர்கள் நம்பினாங்க. இதுதான் லொபாட்டமி என்ற சிகிச்சை முறை. சில மருத்துவர்கள் வந்து இது மிகப்பெரிய முன்னேற்றம்லாம் விளம்பரப்படுத்துனாங்க. ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இந்த சிகிச்சைலாம் செய்யப்பட்டுச்சு இல்லைங்களா?
பலருக்கு வந்து ஆளுமை மாற்றம், அறிவுத்திறன் குறைவு, உடல் பாதிப்புன்னு சொல்லி நிறைய கடுமையான விளைவுகள்லாம் வந்துச்சு. பின்னர் தான் புதிய மருந்துகள் மற்றும் சிறந்த மருத்துவ ஆய்வுகள் வந்தபோது இந்த முறையோட குறைபாடுகள் தெளிவாச்சு மக்கள் மத்தியில். ஸோ மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, மருத்துவர்கள் சொன்னா கடவுள் சொல்ற மாரி அப்படியே போய் சாகர்ல விழுந்துறது கிடையாது. அந்த சிகிச்சையை ஆராயணும். யார் அத ஃபன் பண்றாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு லாபமா? என்ன ஏது? எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் முடிவு எடுக்கணுங்க. ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு சொல்லி போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடாது இல்லைங்களா? நோயாளிகளை அதிகமாக்கணும்னு கூட என்ன செய்வாங்க? அந்த நார்மல் லெவல்ஸ கொஞ்சம் குறைச்சிருவாங்க, இல்ல அதிகப்படுத்திருவாங்க. டயபெட்டிக்கோ, ஹைப்பர் டென்ஷனோ காலம் காலமாக இதான் நடந்து வருது. அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலை ஆய்வு. இது 7வது ஒரு விஷயம். அதாவது 1971ல நடத்தப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஆய்வு தான் அது. சில மாணவர்களுக்கு வந்து காவலர் மற்றும் மற்றவங்களுக்கு கைதி என்ற இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஆய்வு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை கிடைச்சா சாதாரண மனிதர்கள் கூட கொடூரமா மாறிடுவாங்க என்று உலகம் முழுக்க பிரபலப்படுத்தினாங்க. ஆனா பல ஆண்டுக்கு பிறகுதான் ஆய்வு முடிவுகள் வெளியே வந்தபோது கடுமையான கேள்விகள் இருந்துச்சு சம்பந்தமா. மனித இயல்பை வந்து நிரூபிச்ச இறுதி அறிவியல் உண்மை கிடையாது என்பது பிறகுதான் தெரிய வந்தது. புகழ்பெற்ற ஒரு அறிவியல் ஆய்வுனா அது தவறே இருக்காது என்று அர்த்தம் கிடையாதுங்க. அது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டா அவன் கொடுமையா மாறிடுவானான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு. ஸோ 1971ல அமெரிக்கால சில உளவியல் ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆய்வு செஞ்சாங்க. மாணவர்களை தேர்வு செஞ்சு சிலரை சிறை காவலர்களாகவும் சிலரை கைதிகளாகவும் நடிக்க வச்சாங்க. ஸோ சிறையில இருப்பது போல ஒரு சூழலை உருவாக்குனாங்க. ஸோ அவங்களுடைய நடத்தையை கவனிச்சாங்க. சில காவலர்கள் வந்து கைதிகளிடம் கடுமையா நடந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. சில கைதிகள் மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சூழ்நிலையும் அதிகாரமும் ஒரு சாதாரண மனுஷனுடைய நடத்தையை மாற்றிவிடும் என்று முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த ஆய்வு உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா பின்னாடி தான் வந்து அந்த ஆய்வு நடைமுறை அப்புறம் முடிவுகள் குறித்து பல முக்கிய கேள்விகள் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ மின்விளக்கு சம்பந்தமாக நடந்தது இல்லைங்க. ஒரு காலத்துல பல நிறுவனங்கள் வந்து மின்விளக்குகள் வந்து நீண்ட நேரம் எரியிற வகையில இருந்துச்சு அவங்க தயாரிச்சது. 1920லாம் பீபஸ் கார்டெல் என்ற தொழில் நிறுவனம் வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு இல்லைங்களா? ஸோ உலகத்துடைய முக்கிய மின்விளக்கு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. மின்விளக்குகளுடைய ஆயுளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வச்சிருக்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஸோ நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய மின்விளக்குகள் இருந்தா மக்கள் அடிக்கடி புதிய மின்விளக்கு வாங்க மாட்டாங்க என்பதே வந்து வணிக பிரச்சனையா இருந்தது. ஸோ இதனால பொருள் நீண்ட காலம் நீடிக்காம இருந்தா மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்குவாங்க என்ற வணிக நடைமுறை அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு இல்லைங்களா? ஸோ பல்புடைய சராசரி ஆயுளை வந்து 1000 மணி நேரமாக அவங்க நிர்ணயிச்சாங்க. அதிக நேரம் வரக்கூடிய பல்பை வந்து உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இதனால. ஸோ இதனால வந்து சந்தையில் நிறைய பேர் அதை வாங்கினாங்க. இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு பழுதாக்கம் என்ற கருத்து வந்து முக்கிய வரலாற்று ஆதாரமாக பின்னாடி தான் வந்தது. ஸோ வணிகத்திற்காக பொருளுடைய ஆயுளை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கதை தான் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கோகோலா, பெப்சி இதெல்லாம் விற்கிறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது பின்னால. எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அது ஒரு உணவு எல்லா நோயையும் குணப்படுத்தும் என்பது போல. சில பழங்கள், சில விதைகள், சில பெர்ரீஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஆனா சூப்பர் ஃபுட் என்பது வந்து மருத்துவ அறிவியல்ல ஒரு தனிப்பட்ட நோய் குணப்படுத்தக்கூடிய வகை கிடையாது என்பது போல காமிச்சாங்க. ஒரு உணவுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதனால மட்டும் புற்றுநோய் அல்லது நீரிழிவு போன்ற நோய்களை அது குணப்படுத்தும் என்று நிரூபிக்காதுங்க. இது போல பொருட்களை விற்கிறதுக்கு ரொம்ப ஓவரா ப்ளூ அப் பண்ணிலாம் விற்பாங்க இல்லைங்களா? ஒரு காலத்துல வந்து எப்படி வந்து இந்த கிரீன் டீலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் வித்தாங்க. ஓட்ஸ் விற்கிறதுக்கு வந்து என்ன பண்றது தெரியாம உடல் எடை குறைக்கும்னு அப்படிலாம் புர்டாலாம் விட்டாங்க. இந்த மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கதை கதையா. நம்மளும் கேட்டுக்கிட்டே இருந்து மக்கள் ஏமாளிகளா ஆகுறாங்க.